திருச்சூர், எர்ணாகுளம், மாலா அப்படிங்கிற பகுதிகள்ல 2003ல இருந்து 2006 வரைக்கும் தொடர் கொள்ளைகளும் நிகழுது. இந்த கொலைகாரன் யார்? போலீஸ் அவனை எப்படி நெருங்குனாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2003ஆம் ஆண்டு ஜோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து அவரோட வீட்டுல தனிமையில உறங்கிட்டு இருக்கிற நேரத்துல ராத்திரியில யாரோ கதவை உடைச்சு அவர் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு அவரை தாக்கி அவர் வீட்டுல இருக்கிற பணம், நகை மற்றும் எல்லா பொருட்களையும், அங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் அவ்வளத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2003ஆம் வருஷம். இந்த சம்பவம் நடக்குது. போலீஸார் வழக்கு பதிவு செய்து இந்த குற்றவாளி யாருன்னு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரங்கள்ல பல சஸ்பெக்ட்கள் கிடைச்சாலும் யாரையும் இந்த கேஸோட லிங்க் பண்ண அளவுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நபிசா அப்படிங்கிற பெண்மணி வந்து 51 வயது ஆகுது அவங்களுக்கு. அவங்க வீட்டுல இரவு தூங்கிட்டு இருக்கிற அந்த வேளையில இதே மாதிரி கதவை உடைச்சி வீட்டுக்குள்ள வராங்க. வந்து அங்க இருக்கிற பணம், நகைகளை கொள்ளையடிக்க முற்படும்போது அங்க கூட இன்னும் 2-3 நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களையும் இதே பாணியில பெரிய கடப்பாரை போன்ற ஆயுதங்களால தாக்குறாங்க. அதுல வந்து 23 வயசான ஃபௌசியா அப்படிங்கிற பெண்ணும், 28 வயதான நூர்ஜஹான் அப்படிங்கிற பெண்ணும் இதுல பரிதாபமா உயிரிழக்கிறாங்க. இது கூடவே ஒரு 2 குழந்தைகளையும் இதே முறையில கொடூரமான முறையில தாக்கி அவங்களையும் கொலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களையும் அங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போறதா 2வது ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இந்த கேஸ்லயும் பெரிய லெவல்ல எந்த சஸ்பெக்டும் சிக்கல போலீஸாருக்கு. இது கேரளா போலீஸுக்கு வந்து பெரிய தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலா இருக்கு. அவங்களும் தனிப்படைகளை அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டியே 2003ஆம் ஆண்டுல இதே போல ஒரு கொலை சம்பவம் நடந்ததுனால போலீஸாரோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி போலீஸார் நினைக்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டும் ஒரே பகுதியில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் அப்படிங்கிறனால, மாலா அப்படிங்கிற ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறனால போலீஸார் வந்து இது ரெண்டையும் செஞ்சது ஒரே நபராக இருக்குமோ, இல்லை அவங்க ஒரு கும்பலா வந்து செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கோணங்கள்ல அவங்களோட விசாரணைகளை எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பெருஞ்சானம் அப்படிங்கிற பகுதியில அக்டோபர் மாதம் 2004ல இதே போல இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 64 வயதான சகாதேவன் மற்றும் அவருடைய மனைவி வந்து 58 வயதான நிர்மலா அப்படிங்கிறவங்க அவங்களோட வீட்டில் இரவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இதே பாணியில அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் புகுந்து அவங்களையும் கொடூரமான முறையில தாக்கி அவங்க வீட்டில் இருக்கிற வெளியுறந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. இது ஒரு கேஸா ஃபைல் ஆகுது அந்த ஸ்டேஷன் லிமிட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸார் வந்து அவங்களோட தேடுதலை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி தேடிட்டு இருந்தாலும் இந்த கொலையாளி வந்து போலீஸாருக்கு வந்து அகப்படவே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2006ஆம் வருஷம் தேவிகி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க வீட்டில் இதே மாதிரி முறையில் கொடூரமான காயங்களோட அவங்க கை மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில அவங்களும் சடலமா மீட்கப்படுறாங்க. அவங்க கையில அணிஞ்சிருந்த வளையலை கழட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த கையோட மணிக்கட்டை துண்டா வெட்டி அந்த வளையலை வந்து எடுக்கிறதுக்காக அந்த செயல் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் போலீஸாரோடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப தீவிரமா ஸ்பெஷல் டீம்லாம் வச்சு இது பண்ணும்போது நவம்பர் மாதம் 2006ல இந்த நபர் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. இந்த நிலையில வந்து இவருக்கு வந்து 3 கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. மரண தண்டனை அப்படின்னு விதிச்சு. இது போக மற்ற இருக்கிறதுல வந்து லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. பின்னாட்கள்ல இவர் பண்ண மேல்முறையீடு காரணமாக 2013ஆம் ஆண்டுல வந்து அந்த தூக்கு தண்டனைகளை ரத்து செஞ்சு அதை வந்து ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி மாத்துறாங்க. அவர் சிறையிலே இருந்துட்டு இருக்கிற காலத்துல அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் இதை வந்து ஒரு வாழ்க்கை வரலாறா வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி
2023ஆம் ஆண்டு ஒரு ரிட்டயர்டான நீதிபதியின் தலைமையில வந்து இவர் எழுதின புக்கை வந்து வெளியிடுறாங்க. அவங்க பொண்ணு வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறனால இதை வச்சு இது பண்றாங்க. இதோட இந்த கேஸ் முடியுது. இதை மாதிரி குற்றவாளிகள் தப்பை பண்ணிட்டு தான் வாழ்க்கையை சுயசரிதையா எழுதி விடுறது வந்து இப்போ நிறைய இதில் பார்க்க முடியுது. வெளிநாட்டு கேஸ்களையும் பார்த்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு கேஸு, கேரளா கேஸு, இந்த மாதிரி பல கேஸுகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இதை வந்து மக்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவங்க புக்கு பப்ளிஷ் பண்ணால் அந்த புக்கு யாருமே வாங்காமல் இருந்தால் இந்த மாதிரியான நபர்கள் இந்த செயலை செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, சின்ன சின்ன சேனலுங்கிறதுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.